guys, welcome to our channel. நம்ம vlogல இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா கோவிலெல்லாம் கொடுக்குற மாதிரி சூப்பரான தக்காளி சாப்பாடு எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு டம்ளர் அரிசி எடுத்து ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். நீங்கள் சமைக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே அரிசியை ஊற வச்சுருங்க. அப்போ வந்து கரெக்டாக நல்லா வெந்து வரும். அதுக்காக தான் ஊற வைக்கிறோம். ஒரு டம்ளர் அரிசிக்கு நான் 4 தக்காளி பழம் எடுத்திருக்கேன். அதெல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்தாச்சு. 3 பெரிய சைஸ் வெங்காயம், அதையும் நல்லா கட் பண்ணிவிட்டு நீள்வாக்கில் அரிஞ்சு வச்சுக்கலாம். இந்த தக்காளி சாப்பாடை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தங்க வீட்டில் செய்யும்போது ஒவ்வொரு டேஸ்ட்டில் இருக்கும். கோவிலில் செய்யும்போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி நம்ம வீட்டில் எப்படி தான் செஞ்சாலும் அந்த டேஸ்ட் வராது. ஆனால் நான் இன்றைக்கி செய்ய போகிறது சேம் அதே டேஸ்ட்டு மிஸ்ஸே ஆகாது. நீங்கள் அதுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி தக்காளி சாப்பாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்ககிட்ட எல்லோரும் விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம், ஃப்ளேவருக்கும் காரத்துக்கும். இந்த மாதிரி நடுவில் ஒரு கட் பண்ணிடுங்க. 2யுமே இதே மாதிரி கட் பண்ணிடுங்க. இப்போது இஞ்சி எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்மளுக்கு வந்து எவ்வளோ இஞ்சி வேணும்னு பார்த்திங்கன்னா ஒரு அரை விரல் சைஸுக்கு ஒரு இஞ்சி எடுத்துக்கலாம். இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் சொல்கிறத வந்து கவனமாக பாருங்கள். இதுதான் இந்த தக்காளி சாப்பாடுக்கே டேஸ்ட் கொடுக்க போகிறது. இந்த மாதிரி ஒரு துண்டு இஞ்சி, இதை வந்து நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற ஸ்டெப் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பண்ண முடியும். உங்களோட தக்காளி சாப்பாடும் நல்லா சூப்பர் டேஸ்ட்டில் வரும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஸ். உங்கள்கிட்ட இருக்க என்னென்ன ஸ்பைசஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட வந்து இன்றைக்கி என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஸு, அதுக்கப்புறம் இது பேர் எனக்கு தெரியல, இதுவும் கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க அளவுக்கு. எனக்கு வந்து நான் எப்போதும் இதை மாதிரி செய்கிறதுனால நான் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எனக்கு பழகிருச்சு. உங்களுக்கு மெஷர்மெண்ட்டுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் செய்ய போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஒரு டம்ளர் அரிசிக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் அரிசியை கூட்டினீங்கன்னா அந்த மாதிரி இந்த ஸ்பைசஸும் சேர்த்து போட்டுக்கோங்க. இது பேரெல்லாம் எனக்கு சரியாக தெரியலை, நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. இதில் வந்து நம்ம ஒன்று போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் பட்டை, அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு 2 கிராம்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஏலக்காய், கொஞ்சமாக சோம்பு மட்டும் எச்சா சேர்த்துறாதீங்க. அப்படின்னா நம்ம சாப்பாடு ஃபுல்லாகவே சோம்பு வாசம் அடிச்சிடும். காரத்துக்கு கொஞ்சமாக மிளகு போட்டுக்கலாம். இப்போது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து பூண்டு சேர்த்துக்க போகிறோம். பூண்டு வந்து தோல் உரிக்காமல் அப்படியே போட்டுக்கலாம். போட்டு இதை வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக கொரன்னு அரைச்சிட்டு வந்துடலாம். இது வந்து ஸ்டார் பூ, இதையும் போட்டுருங்க. உங்கள்கிட்ட பிரியாணி இலை இருந்துச்சு அப்படின்னா அதையும் போட்டுக்கோங்க. என்னென்ன ஸ்பைசஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே போட்டு நல்லா தண்ணி ஊற்றாமல் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ஒரு அளவுக்கு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது அடுப்பில் சின்ன குக்கர் வச்சாச்சு. இன்றைக்கி நம்ம வந்து குக்கரில் தான் செய்ய போகிறோம். குக்கர் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றும் போது நல்லா மணமாக இருக்கும் சாப்பாடு, அதுக்காக தான் ஊற்றுறோம். உங்களுக்கு நெய் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். கடலெண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் எண்ணெயும் நெய்யும் ஒன்றா கலக்கி விட்டு எண்ணெய் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சமாக தாளிக்கிறதுக்கு சோம்பு, ஒரு 2 சின்ன பட்டை போட்டுக்கிறேன். அவ்வளோதான். ஏன்னா கொஞ்சம் மணமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக போட்டுக்கிறோம். இதை போட்டு நல்லா இது வந்து ஒரு செவந்து வரும்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுடணும். வெங்காயத்தை போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது வந்து ரொம்ப வதங்கணும்லாம் இல்லைங்க, ஒரு கண்ணாடி பதத்துக்கு வரணும். ஒரு ப்ரௌன் கலரில் வந்துச்சு அப்படின்னா போதும். அதுதான் இந்த மாதிரி நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதங்கிறதுக்காக கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்து வதக்கும்போது அது வந்து சீக்கிரமாக வதங்கி வந்துடும். அதனால தான் கல்லுப்பு போடுறோம். கல்லுப்பு போட்டு நல்லா ஒரு 2 கலர் கிளறிட்டு விட்டுடலாம். இது வந்து 2 நிமிஷங்கும்போது நல்லா வதங்கி வந்துடும். இப்போது 2 நிமிஷம் ஆயிடுச்சு. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த மாதிரி ஒரு செவந்து ப்ரௌன் கலரில் வந்துச்சுன்னா போதும். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 2 பச்சை மிளகாய் அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இது ஒரு 2 நிமிஷத்துக்கு இதுவும் வெங்காயமும் சேர்ந்து வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி அது எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். இதுவும் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக அடி பிடிச்சிரும்.
நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சிடலாம். இடையில திறந்து கிளறி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி தக்காளி வெந்து இந்த மாதிரி குழஞ்சி வந்துருச்சு. மேலே ஃபுல்லாக எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, இந்த ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு அதை இது கூட ஆட் பண்ணிட வேண்டியதான். இது போட்டு ஆட் பண்ணும்போதே நல்லா மணமாக இருக்கும். கமகமன்னு. அது வந்து தக்காளி சாப்பாடா இல்லை பிரியாணியா அப்படின்ற மாதிரி கன்ஃப்யூஷனாக இருக்கும். அவ்வளோ மணமாக இருக்கும் வீடே. இதை போட்டு நல்லா அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு ஃபுல்லாக கலந்து விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு எண்ணெயில் வதக்கிடலாம். இதோட பச்சை வாசனையெல்லாம் போகட்டும். 2 நிமிஷம் வதக்குனதுக்கப்புறம் ஊற வச்சு வாஷ் பண்ண அரிசியை இதில் சேர்த்துக்கலாம். அரிசியவும் இதில் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட போகிறோம். இந்த மாதிரி பண்ணும்போது எல்லாமே ஒன்றா கலந்து வரும். நம்மளோட இந்த மசாலா அரிசி எல்லாமே சேர்ந்து வரும். நம்ம தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் கிளறணும் அப்படின்னா தனித்தனியாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு அரிசியை போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு இதுவும் அரிசியுமே எண்ணெயில் வதங்கட்டும். இந்த மாதிரி ஃபுல்லாக இந்த மசாலா படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போது நம்ம காரத்துக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து சிக்கன் மசாலா, அப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதையும் நல்லா ஒரு டைம் எண்ணெயில் படுற மாதிரி எண்ணெயில் வணங்குற மாதிரி ஒரு கலக்கி விட்டுடலாம். ஃபுல்லாக எண்ணெயில் நல்லா வதங்கி வந்துடட்டும். இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுடலாம். அப்போ தான் இந்த மசாலாவோட வாசம் எல்லாம் அடிக்காமல் இருக்கும். அதுக்காக நல்லா இந்த அரிசி கூட சேர்த்து நல்லா ஒரு கிளறி விட்டுடலாம். இப்போ வந்து நான் இந்த டம்ளரில் 1 டம்ளர் அரிசி ஊற வச்சுருந்தேன். 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம அரிசியை 1/2 அன் ஹவருக்கு முன்னாடியே ஊற வச்சிட்டோம். நான் 3 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டேன். 3 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு இதுக்கப்புறம் இதை நல்லா கலக்கி விட்டுடலாம். கலக்கி விட்டு இந்த டைமில் உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். அப்படி உப்பு காரம் கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து உப்பு ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, அதனால் நான் உப்பு சேர்த்துக்கிட்டேன். அவ்வளோதான். உப்பு சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலக்கி விட்டுருங்க. நீங்கள் கலக்கி விடாமல் விட்டீங்க அப்படின்னா உப்பு அடியில் இருக்கும், சாப்பாடு மேலே பட்டிருக்காது. அடியில் இருக்க சாதத்தில் மட்டும் நிறைய உப்பாக இருக்கும். அதனால் நல்லா கலக்கி விட்டுருங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கொத்தமல்லி புதினா தலையெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி என்கிட்ட கொத்தமல்லி புதினா தலை இல்லை, அதனால் நான் அதை ஆட் பண்ணலை. இப்போது குக்கரை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 3 விசில் விட்டு எடுத்தாச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பாருங்கள், சாதம் எப்படி ஒன்று கூட ஒன்று ஒட்டாமல் குலையாமல் சூப்பராக உதிரியாக வந்திருக்கு அப்படின்னு. இந்த டைம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி கலக்கி விட்டுருங்க. நான் வந்து என்கிட்ட கொத்தமல்லி தழை இல்லை, அதனால் நான் வந்து இதை சேர்த்துக்கல. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே உங்களை பாராட்டுவாங்க. நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். எல்லாருக்கும் பாய்.